அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் முதல் காட்சி மதுரையில் திரையிடப்படாது என ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றின மேலும் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இது தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். நடிகர் அஜித்குமார் நடித்து நாளை மறுநாள், குறிப்பாக ஏப்ரல் 10 வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக அஜித்குமாருடைய ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். குறிப்பாக விஜய், அஜித் அவர்களுடைய படங்கள் என்றாலே திரையரங்கில் இந்த முதல் நாள் முதல் காட்சிகள் மிகவும் கொண்டாட்டமாக இருக்கும். அதற்காகவே ரசிகர்கள் காத்திருப்பார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது அந்த முதல் நாள் முதல் காட்சி தற்போது இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகுமா இல்லையா, குறிப்பாக மதுரையில் இந்த திரைப்படம் வெளியாகுமா இல்லையா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இதில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இடையே தற்போது கடும் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் இந்த முதல் நாள் முதல் காட்சி டிக்கெட் விற்பனை தொடங்குவதற்கு தயாராக இருந்த நிலையில் அவர்களுக்கு இந்த டிக்கெட் விற்பனை நிர்ணயமானது 190 ரூபாய்க்கு டிக்கெட் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை இருக்கக்கூடிய இந்த தனியாக இருக்கக்கூடிய திரையரங்குகளில் முதல் நாள் முதல் காட்சியின் டிக்கெட்டின் விலை 500 ரூபாய் கேட்கப்படுவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த 500 ரூபாய் டிக்கெட் விலை இல்லை என்றால் முதல் நாள் முதல் காட்சியை தொடங்க வேண்டாம், 12 மணிக்கு தொடங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு திரையரங்கு உரிமையாளர்களுக்கு விநியோகஸ்தர்கள் அவர்கள் கட்டளை போடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் எங்களுக்கும் 190 ரூபாய் டிக்கெட்டை நிர்ணயம் செய்யுங்கள், நாங்களும் அதே டிக்கெட் விலையை ரசிகர்களுக்கு கொடுத்து முதல் நாள் முதல் காட்சியை நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம் என்று கூறிய நிலையில் தற்போது விநியோகஸ்தர்கள் மத்தியில் இத்தகைய நெருக்கடிகள் கொடுக்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் 190 ரூபாய்க்கு டிக்கெட்டுகள் விற்பனை செய்யும் பொழுது தனி திரையரங்கில் 500 ரூபாய்க்கு டிக்கெட்டுகள் விற்பனை செய்தால் எப்படி டிக்கெட் விற்பனை ஆகும் என்ற கேள்வியும் அவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதனால் தற்போது வரை மதுரையில் இந்த டிக்கெட் ஓபனிங் ஆனது செய்யப்படாமல் இருக்கிறது. மதுரையில் 30க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் முதல் நாள் முதல் காட்சி குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு டிக்கெட்டுகள் விற்பனை தொடங்காமல் தற்போது வரை திரையரங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குமா இல்லையா என்ற தற்போது ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.